எகிப்து நாட்டு பேரரசி கிளியோபேட்ரா. இப்பெண்ணை பற்றிய வேறு எந்த தகவலும் தெரியாவிட்டாலும் அவள் ஒரு கருப்பு நிற பேரழகி என்பதை பலரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த கிளியோபேட்ராவின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து ஹாலிவுட்டில் 1963ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளியானது. இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. 4 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. ஆஸ்கர் விருது பெற்றுவிட்டால் அதற்கு மேல் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவுக்கு பலரும் வந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? கிளியோபேட்ராவாக நடித்தவர் கருப்பு இனத்தைச் சேர்ந்த நடிகை அல்ல, மாறாக வெள்ளை இனத்தவரான புகழ்பெற்ற நடிகை எலிசபெத் டெய்லர். சரி, நடிப்பவர் யாராக இருந்தாலும் கருப்பு நிற கிளியோபேட்ரா கதாபாத்திரத்திற்கு ஏற்ப கருப்பு நிற ஒப்பனை செய்யப்பட்டிருக்க வேண்டுமே. அதுதான் இல்லை. வெள்ளை நிறத்தவராக சிவப்பழகியாகத்தான் படம் முழுக்க அந்த நடிகை காட்சியளித்தார். நடித்தவர் புகழ்பெற்ற நடிகை என்பதால் கிளியோபேட்ராவின் நிறத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை.